இப்போ விரைவு பேருந்துகள் இங்க இருந்து இயக்கப்படுது தற்போதைய நிலையில வெளி மாவட்டங்களுக்கு, அதாவது வட மாவட்டம் உள்ளிட்ட குறைந்த இயக்கப்படுற பேருந்துகள்லாம் பொங்கல் கழிச்சு வரும்னு சொல்லிருக்கீங்க. பொங்கலுக்கு பெரிய கூட்டம் இருக்கும், பெரிய போக்குவரத்து நெரிசல் இருக்கும். அப்போ பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் இங்க இருந்து இயக்கப்படுமா, கோயம்பேட்டில இருந்து இயக்கப்படும்? பொங்கல் இன்றைய தினம் மதியம் நம்முடைய போக்குவரத்து கழக செயலாளரோடு நம்முடைய துறையினுடைய செயலாளர், உறுப்பினர் செயலாளர் அவர்களுடைய கலந்தாலோசனை கூட்டம் இருக்கின்றது. அந்த கூட்டத்திற்கு பிறகு பொங்கலுக்கு சிறப்பு பேருந்துகளை எங்கிருந்து இயக்குவதென்று முடிவெடுத்து அறிவிக்கப்படும். எங்களை பொறுத்தளவில் ஒரே தவணையாக அனைத்து பேருந்துகளையும் இயக்குகின்ற பொழுது இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு கால அவகாசம் அதிகமாக தேவைப்படும். மக்கள் அவதிக்குள்ளாகக்கூடாது என்பதற்காகத்தான் முதல் கட்டமாக எஸ்சிடிசி பேருந்துகள் இப்போது இயக்கப்படுகின்றன. மாநகர பேருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 60 பேருந்துகள் 300க்கும் மேற்பட்ட முறை இயக்கப்படுகின்றன. தொடர்ந்து டிஎன்எஸ்சிடிசி பேருந்துகளை இயக்குவதும், அதேபோல் ஆமணி பேருந்துகள் தற்போது ஒரு நாளைக்கு 50லிருந்து 60 பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. படிப்படியாக இந்த மாத இறுதிக்குள் அனைத்து பேருந்துகளையும் இயக்குகின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்குவோம். படிப்படியாக இயக்குவதற்கு காரணம், அப்பொழுதுதான் சிறு சிறு குறைகளை, சிறு சிறு தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதற்காக அனைவருடைய ஆலோசனையையும் பெற்று படிப்படியாக பயணிகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த முடிவினை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்று மதியத்திற்கு மேல் சிறப்பு பேருந்துகள் எங்கிருந்து இயக்கப்படும் என்பதை அறிவிப்பார்கள். பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க, பார்க்கிங் தான் அது. ஆமாம், அதாவதுங்க பஸ்ஸு இப்போ 8 மணிக்கு இங்கேருந்து புறப்படணும்னு வச்சுங்க, அவங்க பேல கொண்டு வந்து பொழுதோடையே போட்டுருவாங்க. அந்த பே எங்களுக்கு ரிசர்வ் வேணும்னுவாங்க. அதனால் பேவை ரிசர்வ் கொடுக்க முடியாதுன்றதுக்காக நாங்கள் முடிச்சூரில் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்தோட செலவில் ஆமணி பஸ் உரிமையாளர்கள் எல்லாரையும் அழைச்சி வச்சு பேசி அந்த பஸ் ஸ்டாண்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வச்சு அங்கே பண்ணியிருக்கோம். அவங்க அங்கே பார்க்கிங்கு, மற்ற கிளீனிங் ஒர்க்கு, மற்ற மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒர்க் பார்த்துக்கின்னு டைமுக்கு இங்கே வர்றதுக்கு வசதியாக அதை ஏற்படுத்தியிருக்கோம். அது மார்ச்சுக்குள்ளே முடிச்சிருத்த பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ கூட அதை முடிச்சுட்டு அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.